ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். எந்த ராசியினர் எந்த நோயால் பாதிக்கப்படுவர் தெரியுமா? 12 ராசிக்காரர்களும் சில குறிப்பிட்ட நோயால் பாதிக்கப்படுவார்கள். எந்த ராசிக்காரர் எந்த நோயால் பாதிக்கப்படுவார் என்று பார்க்கலாம் வாருங்கள். நாம் பிறக்கும் போதே நம்மால் கட்டுப்படுத்த முடியாததாகி விடுகிறது ஜாதகம். இருப்பினும் நாம் இந்த பிறவியில் செய்யும் செயலால் நாம் நற்பேறு அடைய முடியும். இருப்பினும் ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர் ஒரு குறிப்பிட்ட நோயால் பாதிக்கப்படுவார்கள் என குறிப்பிடப்படுகின்றது. அது என்ன என பார்க்கலாம் வாருங்கள். மேஷம். செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேஷ ராசியினர் பொதுவாக இரத்தம் சார்ந்த நோய்கள் ஏற்படலாம். இதய நோய், பைல்ஸ், விந்து குறைபாடு இருக்கலாம். மேஷ ராசியினர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமெனில் எதையும் அதிகமாக சிந்திக்கும் மூளையை உடையவர்கள். இதனால் எரிச்சலும் கோபமும் அடையக்கூடியவர்களாக இருப்பர். இதனால் தலைவலி ஏற்படலாம். பல்வலி, பல் கடித்தல் போன்ற பிரச்சனைகளும் இருக்கக்கூடும். இது எல்லாமே சாதாரணமாக மேஷராசியினருக்கு ஏற்படக்கூடும். மேஷராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிள்ளையார். சொல்ல வேண்டியது விநாயகர் துதி. ரிஷபம். தொண்டை, கீழ்த்தாடை, இன்சுலின் சுரத்தல் ஆகியவற்றை கட்டுப்படுத்துவராக இருக்கும் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்டவர்கள் ரிஷபராசியினர். இதன் காரணமாக இவர்களுக்கு அழகான திடமான பற்கள், கூர்மையாக கேட்கக்கூடிய காதுகள் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் அடிக்கடி சளி மற்றும் காய்ச்சலால் அவதி உறுவார்கள். அதோடு சுக்கிரன் வலுவடைந்து இருந்தால் தொண்டை தொற்று, கழுத்து மற்றும் காது தொற்று ஏற்படலாம். தைராய்டு பிரச்சனை சந்திக்கக்கூடும். பொதுவாக கருப்பப்பை கோளாறு, கருக்கலைப்பு, நீரிழிவு, தோல் நோய் ஏற்படக்கூடும். மிகவும் பிடிவாத குணம் கொண்டவராக இருப்பார்கள். ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். சொல்ல வேண்டிய துதி முருகன் துதி. மிதுனம். இரட்டையர்கள் என அறியப்படும் மிதுனத்திற்கு புதன் பகவான் ராசிநாதனாக இருக்கின்றார். இதன் காரணமாக உடலில் இருக்கும் இரட்டை அமைப்பான மூட்டுகள், சுவாச அமைப்பு உள்ளிட்டவைகள் பாதிக்கப்படக்கூடும். அடிக்கடி சளி தொல்லையால் பாதிக்கப்படுவது, தீவிர காய்ச்சல், இருமலாலும் தலை நாண் அலர்ச்சி காரணமாக தசை நாண் அலர்ச்சி ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அது மட்டுமல்ல, வயிற்றுக் கோளாறு, தொழுநோய், குழந்தையின்மை, தோல் நோய்கள், மனநலக் கோளாறு, வழுக்கை போன்றவைகளும் ஏற்படக்கூடும். மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். சொல்ல வேண்டிய துதி பெருமாள் துதி. கடகம். கடகராசியினருக்கு சந்திரன் ராசிநாதனாக உள்ளார். இவர்களுக்கு செரிமான அமைப்பு, வயிறு நேரடி தொடர்பில் உள்ளதால் இது சார்ந்த பிரச்சனைகளுக்கு உள்ளாவார்கள். சந்திரனின் ஆளுமை இருப்பதால் அதிக கோபம் மற்றும் வலியை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் வயிற்றில் அல்சர், குடல் சார்ந்த பிரச்சனைகள், செரிமான பிரச்சனையால் அவதிப்படுவார்கள். இவர்களுக்கு சளி, கபம், இருமல், அம்மை நோய்கள், கல்லீரல், மண்ணீரல் சார்ந்த நோய் ஏற்படலாம். கண் நோய்களும், காய்ச்சல், டைபாய்டு ஏற்படக்கூடும். அம்மன் வழிபாடு அவசியம். காமாட்சியம்மன், குமரி பகவதியம்மன், ஆண்டாள் வழிபாடு செய்தால் இது குறையும் என்கிறார்கள். சிம்மம். சூரிய ஆதிக்கத்துடன் இருக்கும் சிம்மராசியினருக்கு இதயம் மூலமாக இரத்தத்தை உடலுக்கு அனுப்பி ஆளக்கூடியவர். இதனால் எப்போது அதிகாரத்துடன் இருப்பார். தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடும். அதே சமயம் வலுவிழந்த சிம்மராசியினர் முதுகு பிரச்சனை, இதயம், ஊக்கமின்மை ஆகியவற்றால் பாதிக்கப்படுவார்கள். பொதுவாக காய்ச்சல், வயிறு பிரச்சனை, பித்த, கண் நோய் ஏற்படக்கூடும். தினமும் சூரிய நமஸ்காரம், சூரிய வழிபாடு மிகவும் சிறந்த பலன்களை தரக்கூடும். சிவனை வழிபட்டு வர உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நிம்மதியை தரும். கன்னி. புதன் பகவான் ஆளும் கன்னி ராசியினர் சுவை நரம்புகளை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். என்ன உணவை உண்ண வேண்டும் என்பதை அறிந்து நடப்பார்கள். இது நேரடியாக வயிறு மற்றும் குடல் சார்ந்தது. கன்னிராசிக்கான சிறப்பான காலத்தில் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். இல்லாவிட்டால் வயிறு சார்ந்த செரிமானம், மலச்சிக்கல் போன்ற சிக்கல்கள் ஏற்படக்கூடும். ஓய்வின்மை இருக்கும். சிலருக்கு தோல் நோய் இருக்கக்கூடும். பெருமாளை தரிசிப்பதும் முருகப்பெருமானை சேவிப்பதும் அனைத்து சிக்கல்களில் இருந்தும் நோய்களில் இருந்தும் விடுபட வைக்கும். துலாம். நியாயத்திற்காக நடுவில் நிற்கும் துலாம் ராசியினர் அவர்களை சுற்றி நல்ல மகிழ்ச்சியான சூழல் நிலவ வேண்டும் என விரும்புவார்கள். துலாம் ராசியை ஆளும் சுக்கிரன் சிறுநீரகங்கள், சிறுநீர் பையை ஆளும். சிறப்பாக வாழும் துலாம் ராசியினர் சில சிக்கலான காலங்களால் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் இது தொடர்பாக கவனமாக இருப்பது நல்லது. மற்றபடி சரும பிரச்சனை, கண் பிரச்சனை, வாயு தொல்லை ஏற்படலாம். நடராஜர், நரசிம்மர், முருகனின் வழிபாடு அவசியம். விருச்சிகம். எப்போதும் சுறுசுறுப்பாக விடாமுயற்சியுடன் இருக்கும் விருச்சிக ராசியினர் மறுபுறம் பொறாமை குணமும் தனக்கு சொந்தமானவர்கள் என நினைப்பவர்கள் மீது அதிக அதிகாரம், ஆட்டி படைக்கும் குணத்தை கொண்டவர்கள். இவர்களுக்கு சில சுரப்பிகள் மற்றும் இனப்பெருக்கு மண்டல பிரச்சனை ஏற்படலாம். பெண்களுக்கு சீரற்ற மாதவிடாய் ஏற்படுதல் இருக்கலாம். சிறுநீரக தொற்று ஏற்படக்கூடும். தோல் நோய் ஏற்படலாம். முறையான உடற்பயிற்சி இவர்களை நோயிலிருந்து காக்கும். அதோடு லட்சுமியுடன் இருக்கும் பெருமாள், முருகன் வழிபாடு வாழ்வில் ஏற்றத்தை தரும். தனுசு. குரு ஆளும் தனுசு ராசியினர் அவர்களின் கண் பார்வை, கல்லீரல், தொடை ஆகியவற்றின் மீது அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. அளவுக்கு அதிகமான நம்பிக்கையுடன் இருப்பதும், பார்வை பாதித்தல், முதுகெலும்பு பிரச்சனை, நச்சுத்தன்மையால் பாதிக்கப்படுதல் போன்ற சிக்கல்கள் உண்டாகக்கூடும். இவர்கள் முறையான மற்றும் சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளுதல், ஆன்மீக வழிபாடு நன்மையை தரும். அம்மன் வழிபாடு, அதாவது காமாட்சியம்மன், மாரியம்மன் வழிபாடு
வழிபாடும் கணபதி வழிபாடும் நன்மையை தரும். மகரம், கடின உழைப்பாளிகளாக இருக்கும் மகர ராசியினர் பிடிவாத குணத்துடனும் இருப்பார்கள். சில நேரம் இது தங்களின் லட்சியத்தை அடைய வைக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். இவர்களுக்கு எலும்பு மற்றும் மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். மூட்டு வலுவிழத்தல் இருக்கும். இவர்கள் ஒரு விஷயத்தை பிடிவாதம் செய்து பெறுவதை விட மாற்று வழியில் அதை அடைய நினைப்பது நல்லது. பெருமாளை வணங்கி வர அனைத்து சிக்கலும் இன்னல்களும் தீரும். கும்பம், சனி பகவான் ஆளும் கும்பராசிக்கு நரம்புகளின் ஓட்டத்திற்கும் அதை கட்டுப்படும் பொறுப்புகளை அடக்கியது. சனி பகவான் ஆளும் கும்பராசிக்கு நரம்புகளின் ஓட்டத்திற்கும் அதை கட்டுப்படும் பொறுப்புகளை அடக்கியது. இவர்கள் ஓய்வில்லாமல் இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் தங்களுக்கென நேரம் ஒதுக்கி உடலுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வது அவசியம். இல்லையெனில் இதய நோய்கள், மூட்டு வீக்கம், வாதம், சுருள், நரம்பு அலர்ஜி, ஆஸ்துமா உள்ளிட்ட உடல் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பைரவர் வழிபாடு, சிவனை வணங்கி வர அனைத்தும் நன்மையாக அமையும். மீனம், எல்லாவற்றிலும் நேர்மையாக இருக்கும் மீனராசியினர் அது நடைமுறைக்கு சாத்தியமாக இல்லாமல் போகும்போது மன அழுத்தம், மனசோர்வு ஏற்படக்கூடும். அது மட்டுமல்லாமல் சரியாக உணவை எடுத்துக் கொள்ளாததால் நோய் எதிர்ப்பு சக்தியை இழக்கும் நபர்களாக இருப்பார்கள். இதனால் பல வியாதிகளை அவர்களே உண்டாக்கிக் கொள்வார்கள். முறையாக நல்ல உணவை எடுத்துக்கொள்வது, ஆன்மீக வழிபாடு, நற்சிந்தனைகள் நன்மை பயக்கும். முருகப்பெருமானை தரிசிப்பதாலும் ராமநாமத்தை உரைக்கும் அனுமனை தரிசித்து அனைத்து நன்மைகளையும் பெறுங்கள்.